எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்களும் கட்டி காப்பாற்றிய அந்த சட்ட விதிகளை காலையில் போட்டு விதித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு அகல பாலத்தில் தள்ளிக் கொடுக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை பறித்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து தர்ம யுத்தத்தை தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து ஏறக்கூடிய 95% மாவட்டங்களில் பூர்த்தி செய்திருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் தொண்டர்கள் வெகுண்டெழுந்து பழனிசாமி செய்த அடாவடித்தனத்தை எதிர்ப்பு குரல் உரிமை குரலாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இந்த மாறியிருக்கிற இந்த உரிமை குரல் இது எந்த தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு எங்களுடைய கூட்டணி நாங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய என்டிஏ கூட்டணி தான் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்கிறது. தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியுடைய பாரத பிரதமராக இருந்து நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து இந்தியாவுடைய நிலையை நம்முடைய இந்தியாவுடைய தகுதியை உலகத்தில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகளுக்கு பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய இந்தியாவை நிலைநிறுத்தியிருக்கிற பெருமை திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சார். ஆகவே இந்த தேர்தலில் வர இருக்கின்ற தேர்தலில் 3ஆம் முறையாக அவர்தான் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. அவருக்கு எங்களுடைய முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் கூட்டணி வந்து யாருமே நாங்கள் போக மாட்டோம் தேர்தல் வரணும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து பாமக ராமதாஸை தேடி போய் உங்களை பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு அவர்கள் தேர்தல் முறையான பேச்சுவார்த்தையிலிருந்து அவர்கள் பேச்சு தேர்தல் ஆணையம் சொல்ல தேர்தல் ஆணையம் இதுவரை சொல்லவே இல்லை. தேர்தல் ஆணையத்தில் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறோம். அதையெல்லாம் மீறி எங்களுடைய பதவிகள் 2026 முடிவதற்குள்ளே தாழ்வு தினமாக பொய்யான பொதுக்குழு கூட்டி அவராகவே தன்னை முடிச்சுட்டுக் கொண்டார். உறுதியாக நாங்கள் தான் இரட்டையில் போட்டியிடுவோம். சார், இப்போ பாஜக திருப்தியாக சொல்லியிருக்கிறீங்க கருத்தை. நீங்கள் பாஜக கூட கூட்டணி அமைக்க போறீங்களா? இல்லாட்டி அவங்க கூட்டணி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணிக்கு இப்போ அதாவது இப்போ பழனிசாமி தான் அவரை வளைத்து போயிட்டார். யாருடைய பேச்சையும் கேட்காம மற்றவங்க கேட்கணும்ல எதுவுமே கேட்காம டெல்லிக்கு அனுப்பிச்சு தேசிய கூட்டணி அவர் அங்கே வச்சு உட்கார வச்சிருந்தாரு. பாரத பிரதமர் தொகுதி பங்கீடு கொடுத்து பாஜக பேச்சை முடிச்சுக்கிட்டு ஒரு வாரத்தில் அவராக போய் நான் விளைவிக்கிறேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? தன்னந்தனியாக இல்லை, யாரையும் பார்க்காம ரோட்டில் இப்போ நடந்து போனால் யாரு கூட நீங்கள் என்னன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாமல் இருக்காரு. எப்படி கட்சி இந்த கட்சி? இது நாடாளுமன்ற தேர்தலுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட வேண்டிய தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திரு நரேந்திர மோடி தான் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாங்களும் பயன்படுத்துகிறோம். இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி போய்கிட்டு இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த இலக்கு சட்டமன்ற தேர்தலில் பேசுங்க. வரும்போது பேசுங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு கொடுத்து பாஜக இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? இதுவரை தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சி அரசியல் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வருகிறார்கள். அவர் வந்ததுக்கு பின்னாலும் மற்ற கட்சிகள் தோழமை கட்சி கூட்டு பேசுவார். அதாவது பாஜகவோட உள்துறை அமைச்சர் இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சார் வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதிகாரபூர்வமானது இல்லை. பொய் செவி வழியா பொய் செய்ய போயிட்டே இருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்களே மாறி மாறி கேட்குறீங்க வீடு பேசி. இல்லை முடக்கிற மாதிரி சொல்லல. அந்த
அந்த ரெட்டலை எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, எங்கிட்ட கொடுங்க கேட்டு அதானே நியாயம். சரி, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, உங்க கருத்து என்ன? யாரு? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எனக்கு சிறந்த திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை துவக்கியிருக்கிறார். அவர் அரசியல் களத்தில் அவர் வெற்றியடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்துள்ளார். அப்புறம் என்ன வேற என்ன?